உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அம்மாவுடைய போட்டி அதெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணலாம். அப்ப அவாக்கு என்னோட 2 ஏஜ் கம்மியா? 2 ஏஜ் கம்மி. பாருங்க கேக் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. சூப்பரா இருக்கு. பாப்பாவே சொல்றாங்க போங்க போங்க உள்ள போங்க. அப்படியே பல்லு போறாங்க போங்க. Hey guys, welcome to Amma Samayal. இன்னைக்கு வந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அம்மா வந்து வீட்ல இல்ல. அம்மா வந்து லாவண்யா மேரேஜுக்காக ஷாப்பிங் போயிட்டாங்க. இன்னைக்கு அம்மாவுடைய பர்த்டே. நாங்களாம் சர்ப்ரைஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இது வரைக்கும் இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணதே இல்லை நாங்கள். சரி, இந்த டைம் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். போன டைமே வந்து 55th பர்த்டே, 55 வயசு ஆயிடுச்சு, அப்பயே செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் அந்த டைம் வந்து நிறைய அந்த யூடியூப் மீட்டிங்ஸ்லாம் இருந்தது. அதனால கொஞ்சம் அப்படியே பிஸியாக இருந்தோம். சரி, அதனால சிம்பிளாக பண்ணிட்டோம். இது வந்து பண்ணுறது எதுவுமே அம்மாவுக்கு தெரியாது. பாரிஸில் இருக்காங்க இப்போ. அதனால ஒரு 6:30க்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தெரியல. சரி, கிஃப்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி பண்ணுறோன்னே தெரியாது. அவங்க அதுக்கு முன்னாடியே கடைக்கு அனுப்பிட்டு இப்படிலாம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. பாப்பா வர்றது கூட தெரியாது இல்லை ஸ்ரீ? சரி, பாப்பா வந்து வர மாதிரி இருந்தா அப்புறம் வந்து என்னன்னா, இன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் டியூஷன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இப்போ கூப்பிட்டு வந்துட்டோம் பாப்பாவையும். இன்னும் 2-3 கெஸ்ட்லாம் வராங்க. அவங்களாம் யாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இதெல்லாம் பாரிஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அம்மாவோட எக்ஸ்பிரஷன்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க. நம்ம கூட யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹரி இருக்கான், இன்னொரு ஹரி இருக்கான், பேசிட்ட கேமரா, ராபி எல்லாருமே இருக்காங்க. நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து வேலை இன்னைக்கு பண்ண போகிறோம். அம்மாவுடைய ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸையும் பார்ப்போம். எப்படி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரி, கேக் கூட ஆர்டர் பண்ணியாச்சு. கேக்குமே வந்துட்டு இருக்கு. கேக்கு பற்றின ஒரு கேக் வந்து அம்மாவுடைய ஸ்டீப்லேயே பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபோட்டோ இருக்கு. நான் ஃபோட்டோ காமிக்க மாட்டேன் உங்களுக்கு. நான் ஃபோட்டோ வந்து கேக் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டீப் ஓகேவா? அப்புறம் வந்து எங்க அம்மாவுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அதையும் கொடுப்பேன். என்ன சர்ப்ரைஸ்? அதெல்லாம் சர்ப்ரைஸ் சொல்லக்கூடாது. பல்லு வேற உடஞ்சிச்சு ஸ்ரீக்கு. அது நேத்து தான் போயிட்டு புடிங்கிட்டேன். ஐயோ. ஓகே, இப்போ வந்து ஒவ்வொன்றையா நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். கிச்சனை வந்து மாற்றாம அப்படியே எடுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. இதை வேறு எங்கே மாற்றுறதுன்னு தெரியல. ட்ரை பண்ணுவோம் ஏதாவது. அப்ப அவாக்கு என்னோட 2 ஏஜ் கம்மியா? ஆமா, 2 ஏஜ் கம்மி. அதுதான் டவுட் அவங்களுக்கு. நீங்களும் அவாவும் ஒரே மந்த், இயர் தான் வேற. என்ன ஒரு டவுட் பாருங்க. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநிதிக்கும் பர்த்டே அதுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் 2 பேரும் பண்ணுவேன் வேலையில் அந்த சர்ப்ரைஸ் தெரிஞ்சிடுச்சு. சர்ப்ரைஸே நம்ம கொடுக்க முடியல. இதில் பாருங்க, ஸ்ரீநிதி அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். பாப்பாக்கு தெரியாமல் மண்டே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு. அவள் 6 o'clock வந்துடுவாங்க. அதை நான் செக் பண்ணுங்க சித்தப்பா. அவள் வேறு 6 o'clock வந்துடுவாங்க. இப்படி இருக்க இடம் பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்க, இங்கே பலூன்ஸ் எல்லாமே நம்ம ஊதியாச்சு. அங்கே வந்து செட்டப்பும் கொஞ்சம் ரெடியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் முடியணும். டெக்கரேஷன் போயிட்டு இருக்கு. கேக் வந்துடுச்சு. திருப்பி போறாரு. வந்துட்டே இருக்கு. அவர் அந்த பக்கம் போய் திரும்பிட்டாரு.
பாருங்க கேக் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். கேக் வந்து வந்துடுச்சு. வேற லெவல்ல கேக் இருக்கும். இது வந்து நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து இவங்க இது பண்ணியிருந்தாங்க. செம்ம வேற லெவல் தீமில் செஞ்சுருக்காங்க. ஓப்பன் பண்ண முன்னே காமிக்கிறேன். அம்மாவுடைய அப்பயே சொன்னாங்க அவங்க, அம்மாவுடைய தீம்லேயே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உமன் அபவுட் கேக்ஸ் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ். அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்களுமே சர்ச் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்லேயே வரும் உங்களுக்கு. செம்மையாக இருக்குது அவங்களுடைய இது எல்லாமே. கண்டிப்பாக நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கேக் ஆர்டர் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு தீமு நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர எனக்கே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பாப்பாவே சொல்கிறாங்க. நான் ஓப்பன் அம்மா ஓப்பன் பண்ணி காமிக்கிறப்போ வந்துட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிறப்ப எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு உண்மையிலே பார்க்கும் போதே ஒரு செம்ம இதுவாயிடுச்சு. எல்லாமே ப்ராப்பராக எடுத்து எந்த பக்கம் ஓப்பன் பண்ணணும் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வந்து ஒரு கூட்டமே இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஹாய் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் வந்து இவன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்டு. சாரி எடிட். அம்மா இதுக்காக சர்ப்ரைஸ் எல்லாருக்குமே. அப்புறம் ஆயா இருக்காங்க, ஜெகன் இருக்கான். அப்புறம் இங்கே வந்து தீபிகா, ஹரி, ஜெயந்தி, வரலட்சுமி எல்லாரும் வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அம்மா வரல. இங்கே பாப்பா, அப்புறம் இன்னொரு கெஸ்ட்டு மேலே இருக்காங்க. அம்மாக்காக வெயிட்டிங். நாங்கெல்லாம் வந்துட்டோம், ஹீரோயின் மேடம் வரல இன்னும். எல்லாரும் வெயிட்டிங் ஈகர்லி. அம்மா எப்படி சர்ப்ரைஸ் ஆறாங்க, கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. அந்த ஹாப்பினஸ் பார்க்கிறதுக்கு நாங்க ஈகர்லி வெயிட்டிங். ஆமா, பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது, இப்போ இந்த இடம் எப்படி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ எப்படி இருக்கிறாங்க, ஃபுல் டெக்கரேஷன்ஸ் செம்மையாக பண்ணிட்டாங்க எல்லாரும். கேக்கும் வந்துடுச்சு, அப்படியே காமிச்சாச்சு. ஓப்பன் பண்ண ஹீரோயினி மட்டும்தான் வரணும். ஸ்ரீ யோசிக்கிறாங்க. ஸ்ரீ என்ன ஸ்ரீ என்ன யோசிக்கிறீங்க? ஏன் ஏதாவது யோசிங்க. ஏன் அம்மா வந்துட்டாங்க. பசங்க கண்ணை கட்டிட்டு இருக்காங்க. கண்ணை கட்டியாச்சு. ஷாப்பிங் போயிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த கண்ணை கட்டியே பசங்க விளையாடுறாங்க. கண்ணு தெரியாத வர மாதிரியே வர பாருங்க. சோபா இருக்கு. என்னடா பண்றீங்க? ஓபன் பண்ணவா? எங்க மீன் தொட்டி பக்கத்து கணக்கு வருதுங்களா? வாங்க வாங்க. டானிங் டானிங். ஐயோ இங்க என்ன இருக்கு? அதான் தீபிகா. அதான். ஓகே. பாத்து காலெல்லாம் இச்சிக்கு இப்படி எல்லாம். இங்க லெஃப்ட் இப்படி வாங்க. ஷூட்டிங் ரூம் குள்ள. ஓகேவா? இப்படி பாத்து இப்படி திரும்புங்க. வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க
போங்க போங்க உள்ள போங்க அப்படியே கூட்டு போறாங்க போங்க இப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இப்போ வந்து ஒன்னு சமைச்சு காமிக்க போறீங்க கண்ணு கட்டிட்டு ஓகேவா கண்ணு எடுங்க ரெடியா ஓகே ரெடி ரெடி ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே எனக்கு செம கோவம் சுனிதா நான் சொன்ன வீடியோல சொல்லிருப்பேன் எனக்கு தெரியும் அம்மாக்கு வந்து நான் வேணும்னே தான் விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அம்மா நான் வச்சிருவோம் அம்மா கிட்டனா சரி இவங்க ஒண்ணு என் தாய கொண்டு வந்துட்டீங்களா நீங்க குழந்தைய ஆக்சுவலி ஹரி அண்ட் ராபி தான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணது சூப்பரா பண்ணிருக்காங்க செம்ம பிளான் பண்ணி இப்போ வந்து பிரிச்சிருவோம் ஆமா அது வந்து பண்ண அதுல ஒரு கம்மல் இருக்கு அதுல ஒரு கம்மல் இருக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா அதுதான் ஓபன் பண்ணுங்க அதுல கம்பல் இருக்கு அதான் கம்பல் இந்த கம்பல் பாருங்க ஓகே இத பிரிச்சிடுறீங்களா இங்கிலீஷ்ல எழுதினோம்டா நான் எப்படி படிப்பேன் அந்த பொண்ணுங்களா இருக்கே ஷேர் பண்ணுங்க இதுதான் குழந்தைங்க எப்படி இருக்கு கேக்கு என்னமா அது தெரியலையே என்னதுன்னு பாருங்க பாருங்க ஓபன் பண்ணி என்னன்னு சொல்லுங்க கேட்டிங்கன்னா இங்க வந்து கேரட் அதுக்கப்புறம் தக்காளி சுண்டைக்காய் கத்திரிக்காய் அதாவது அம்மாவுடைய தீம்லயே பண்ணிருக்காங்க ஆமா. சொன்னதான் அம்மாவுடைய தீம்ல பண்ற அப்படின்னு அதுக்கப்புறம் இங்க பச்சை மிளகா கத்தி கீழே இங்க பாருங்க கத்தி ஓகே இப்போ வந்து அம்மா கட் பண்ண போறாங்க கேக்க எங்கெல்லாம் கட் பண்றது இத மட்டும் கட் பண்ணிடுங்க அது அப்படியே இருக்கட்டும் ஆமா இப்போ இத மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஹாப்பி பாட்டு போடுங்க ஹாப்பி பர்த்டே ஐயோ அது தர்மா கோட் சுனி பிளான் பண்ணி தானே பண்ணா அந்த நம்ம கட் பண்ணி தான் சரி வாங்க ஆகணும் first சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் கேன்ல இது பண்ணலப்பா சரி இப்படிதான் ஆர்வத்துல மறந்துடுவோம் கேன்சல் பண்ண ஹாப்பி பர்த்டே அம்மா அம்மாக்கு பிறந்த நாள் ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு சூப்பர் அது ஊதவே இல்ல அததான் ரொம்ப நேரம் சொல்லிட்டு ஊதுங்களா கட் பண்ணுங்க எல்லாருக்கும் கொடுங்க டக்கு எந்த பக்கம் கட் பண்றதுன்னு புரியல சரி மனசே வரல மனசே வரலையா பட் கேக்னா
ஆடுனா வெட்டி தானே ஆகணும். அம்மா அதே கலர் காம்பினேஷன். தீமும் அதே மாதிரி சூப்பர். அப்பா கொடுங்க. ஓ லவ் 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 இல்லம்மா இது ஃபுல்லாவே சாக்லேட் மாதிரி இருக்கு. கட் பண்ணா அப்படியே சுனிதா இந்த சாக்லேட்டா அம்மா சொன்ன சாப்பிடல பிளாஸ்டிக் பாப்பா. ஒரு நிமிஷம் ஓ என்ன எடுக்கிறது சரி நடிக்காத. நம்ம உமதிகா கை வெச்சுது. எங்க அம்மாக்கு கேரட் சாப்பிடுறீங்களா ஏய் நிஜமாவே கேரட் அது. ஆமா அந்த க்ரீம் நாங்க இது எல்லாமே வந்து Heroes சூரியன் அவர் ரெண்டு gift. ஹாப்பி பர்த்டே அம்மா. அது இல்ல ஏய் கடைசில என்னோட ஏய் டிவியா சீரியல் பார்க்கறதுக்கு டிவி. ஹாப்பி பர்த்டே. இப்பே நைட்டு 2 மணி வரைக்கும் டிவி ஓடுது. சீரியல் சின்ன டிவி வாங்கிட்டா அவ்வளவுதான். பெட்ரூம்ல ஒரு டிவி கேக்குறேன். அவன்தான் நினைச்சேன். இல்லையா நான் நினைக்கவே இல்லை. பெரிய மூட்டை. குபேரர் வந்து மூட்டைய வந்து இப்படி அந்த மாதிரி இன்னைக்கே நான் குபேரர் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். மெதுவா பத்திரம். அப்படியா? ஆமா. நான் ஆல்ரெடி சொன்னேன் கேக் வந்து வேற லெவல்ல இருக்கு அப்படின்னுட்டு. அது மாதிரி தான் இருந்தது. வேற மாதிரி வேற மாதிரி அப்படி இருந்தது. இப்போ கட் பண்ணவே மனசு வரல. செம்மையா இருந்தது. இது வந்து ஆக்சுவலி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு முன்னாடியே. அந்த பேஜை கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும் போதே எனக்கு வந்து கண்டிப்பா ஆர்டர் பண்ணணும் அப்படின்னுட்டு. எனக்கு வந்து சுனிதாக்கா டின்டு பர்த்டேக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கேக் நான் பார்த்தேன். இல்லக்கா எப்படி இருந்தது? கரெக்ட். வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் சரி பண்ணணும் அப்படின்ட்டு அம்மாக்கு வந்து கேட்டேன். கண்டிப்பா பண்ணி தரேன்னாங்க. கண்டிப்பா நீங்க செக் பண்ணுங்க. இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும். சர்ப்ரைசிங் கிஃப்ட்ஸ் அப்படின்றவங்க கிட்ட தான் நான் இது ஆர்டர் பண்ணது. இது என்னன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இதுவுமே பண்ணேன். இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. அதனால நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அவங்களுடைய லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல இதை ஓபன் பண்ணா எல்லாரும் பசியில என்ன திட்டுவாங்க. அதனால நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இல்ல அது பேர் என்ன தெரியும் சொல்லுங்க. இட்ஸ் சர்ப்ரைஸ். ஐயோ வாயிலே நுழைய மாட்டேங்குது. இட்ஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு அதனால